Your time starts now. சார், என்னோட பேர் வந்து மும்தாஜ் பர்னாஸ். நான் 2ஆம் ஆண்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறேன் சார். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து கார்டி செல் சிகிச்சை. தமிழ்ல வந்து சொல்ல வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து வந்து இந்த கார்டி செல் தெரப்பி அப்படி என்றால் என்ன அப்படின்னா, நமது உடம்புல நார்மலா சாதாரணமாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டி செல்கள் இருக்கின்றன. அந்த டி செல்களை நாம் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கான தாக்கத்தை உருவாக்க முடியும். அந்த டி செல்களை புற்றுநோய் செல்களுக்கு எதிராக நாம் மாற்றுவதே இந்த கார்டி செல் தெரப்பியின் நோக்கம். இது எதற்கெல்லாம் பயனளிக்கிறது என்றால், இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்கிற அந்த சிகிச்சைக்கு மாற்றாக இந்த சிகிச்சையை நாம் பயன்படுத்துகிறோம். இதனை கண்டுபிடித்தவர் காரல் ஜூன். இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர்தான் இந்த கார்டி செல்லின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவருடன் சேர்ந்து ஜெலி கெஷார், டேவிட் போர்ட்டர், ஸ்டீஃபன் கிரிப் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கார்டி செல் தெரப்பியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இதில் என்னென்ன விரிவுரை இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் நாம் உடம்பிலிருந்து வீனஸ் கத்தீட்டர், அதாவது நரம்பில் கத்தீட்டர் செலுத்தி அதிலிருந்து நோயாளியின் இரத்தத்தை எடுப்பார்கள். அந்த இரத்தத்திலிருந்து டி செல்களை தனியாக பிரித்து எடுப்பார்கள். அந்த டி செல்களை கைமரிக் ஆன்டிஜன் ரிசப்டார் என்ற ஒரு ரிசப்டாரை அதில் உள் செலுத்தி அதனை புற்றுநோய் செல்களுக்கு எதிராக மாற்றும்படி ஆக்குவார்கள். அதன் பிறகு அந்த கார்டி செல்களை அதிகமாக பெருக வைப்பார்கள். பெருக வைத்த பிறகு அதனை நம் இரத்தத்தில் செலுத்தி மறுபடியும் அந்த கத்தீட்டர் மூலம் அந்த புற்றுநோயாளியின் உடம்பில் செலுத்துவார்கள். முதலில் செல்கள் சேகரிப்பு, அதாவது லியூகோபோரசிஸ். நம் உடம்பிலிருந்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்திலிருந்து டி செல்களை பிரித்து எடுப்பது. இதன் பெயர் தான் லியூகோபோரசிஸ். அடுத்த 2வது மரபியல் பொறியியல், அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் அந்த டி செல்களை கைமரிக் ஆன்டிஜன் ரிசப்டராக மாற்றுவார்கள். செல் விரிவாக்கம், அதாவது அந்த டி செல்களை அதிகமாக பெருக வைப்பது. அடுத்தது முன்னோட்டம் என்றால் அந்த புற்றுநோயாளியின் உடம்பில் அதிக புற்றுநோய் செல்கள் இருக்கும். அந்த செல்களை குறைப்பதற்கான ஒரு ஸ்டெப் தான் இது. அதாவது கீமோதெரப்பியின் மூலம் அந்த புற்றுநோய் செல்களை குறைப்பார்கள். அடுத்தது கார்டி செல் ஊட்டம். அந்த புற்றுநோய் செல்கள் குறைந்த காரணத்தினால் இந்த கார்டி செல்லை நாம் அனுப்பும் போது இன்னும் அதிகமாக தாக்கம் இருக்கும். அதன் பிறகு இந்த கார்டி செல்கள் அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கும். அதன் பிறகு நாம் புற்றுநோயாளிகளை நாம் கண்காணிப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் 7 வகைகள் உள்ளன. அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு அமைப்பை பொறுத்து 7 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கார்டி செல் சிகிச்சை. இதில் மிகவும் டார்கெட் ஆன்டிஜன் என்று குறிப்பிடுகிறது CD19 அண்ட் BCMA. இதைதான் நாம் முழுக்க இலக்காகவே வைத்திருக்கிறோம். அந்த 7 வகைகள் தான் கிம்ரியா, எஸ்கார்டா, டெஸ்கார்டிஸ், அபெக்மா. இதில் அகார்டிசில் என்பதுதான் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட கடைசி தெரப்பி. இதில் உள்ள சிக்கல்கள், இந்த சிகிச்சையை நாம் எடுக்கும் பொழுது என்னென்ன சிக்கல்கள் வரும் என்றால், இந்த சிகிச்சை ஒரு தடவை நாம் செய்யும் போதே 3 முதல் 4 கோடிகள் செலவாகும். அதனால் இது எல்லாத்துக்கும் பொருத்தமானவையா இல்லை. அடுத்தது திடமான புற்றுநோய்கள், அதாவது சாலிட் டியூமர்ஸ், அவைகளுக்கு இது அதிகமாக இதை காட்டாது. இதன் விளைவுகள், இந்த சிகிச்சை எடுத்த பிறகு என்னென்ன விளைவுகள் வரும் என்றால், சைட்டோகைன் ரிலீஸ் சிண்ட்ரோம். அதாவது சைட்டோகைன் என்பது ஒரு புரதம். அது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டலாம் அல்லது குறைக்கவும் செய்யலாம். இது வெளிவரும் பொழுது நமக்கு காய்ச்சல், சோர்வு, குறைந்த இரத்த அழுத்தம், இரத்த எண்ணிக்கை குறைவு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். நியூரோடாக்சிசிட்டி சிண்ட்ரோம் வரலாம், அதாவது உளறல், நடுக்கம், இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம். அடுத்தது டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோம். டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோம் என்றால் அந்த ஒரு புற்றுநோய் செல்களை நாம் அழிக்கும் பொழுது அந்த புற்றுநோய் செல்களில் உள்ள புரதம், பொருட்கள் இதெல்லாம் வெளியே வரும். பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி நச்சு கலந்த பொருட்கள் வெளியே வரும் பொழுது இது போய் நம் சிறுநீரகத்தை பாதிக்கும்.
அண்ட் அனஃபைலாக்சிஸ் டிஸ்ப்னியா, மூச்சு விடுவது மிகவும் சிரமமாக இருக்கும். இந்த சிகிச்சையை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்றால், பி செல் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லியூகீமியா, ஃபாலிகுலர் லிம்போமா, மல்டிபிள் மைலோமா, அதாவது இரத்த புற்றுநோய்களில் உள்ள அனைத்துக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம். குறிப்பு அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கிளினிக்கல் ஆங்காலஜி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இம்யூனோதெரப்பிலிருந்து எடுத்தேன் அண்ட் விக்கிபீடியாவிலிருந்து எடுத்தேன். எனக்கு வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி சார்.